வருண், உனக்கு ஞாபகம் இருக்கா? ம். எடப்பாடி பழனிசாமி நான் சுற்றுப்பயணம் போக போறேன், அடுத்த வாரம் போக போறான்னு எஸ்பி வேலுமணி சொன்னாரு. அதுக்கு அடுத்த வாரம் போக போறான்னு சொன்னாங்க. அப்புறம் 2 வாரம் கழிச்சு போவான்னாங்க. அப்புறம் கால்வலி வந்துருச்சு, ம். ஒரு 2 மாசம் கழிச்சு போவான்னாங்க. இப்போ ஒருடைய தேதி வந்து குறிச்சிருக்காங்க. போனாதான் நிச்சயம் 7ஆம் தேதி பார்ப்போம். அது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற ஒரு தலைப்புல எடப்பாடி பழனிசாமி பயணத்தை ஆரம்பிக்க போறாராம். ம். ஜூலை 7ல இருந்து 27 வரைக்கும் நடக்க போறது முதல் சுற்றுப்பயணம், முதல் கட்ட சுற்றுப்பயணம்னு சொல்றாங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில வந்து முடிகிறாராம் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை. மன்னார்குடிக்கு வேற போறாரு, அங்க எதுவும் ஸ்மால் மம்மி எதுவும் மீட் பண்ணுவாரா? பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் போவாரு. ஸ்மால் மம்மி யாருன்னே தெரியாதாம எடப்பாடி பழனிசாமி நிறைய பேட்டில வேற சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா, இந்த மேட்டுப்பாளையத்துல கிளம்ப போறாருல, அதுக்கு வந்து பிஜேபிக்கு அழைப்பு போயிருக்கான். ஆமா. இப்ப மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன், ஏபி முருகானந்தம் எல்லாருக்கும் கூப்பிட்டுருக்காங்களாம். ஆமா, ஒன்னா சேர்ந்து நம்ம மீட்கலாம் அப்படின்னு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகல கூட்டணியில ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு திமுக பாக்குறாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்ல, கூட்டணி பலத்தை காட்டுறேன்னு தான் எடப்பாடி வந்து கூப்பிடுறாரு அப்படின்றாங்க. குழப்பத்தை ஏற்படுத்துறது அமித்ஷா தானே? ஆமா, இல்ல இப்படி நினைக்கிறாரோ எடப்பாடி, நம்ம கூட்டிட்டு போவோம், பிஜேபி காரங்களையும் கூட்டிட்டு போவோம், மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இவங்களை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரான்னு தெரியல. எப்படியுமே கூட்டணி பலத்தை பத்தி ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இறங்குறாரு ஜூலை 7.